வாக்குப்பதிவு இயந்திரம் உடையும் அளவிற்கு மக்கள் வந்து வாக்கு அளிப்பதற்கு ரெடியாக இருக்காங்க அதிமுகவுக்கு. அவர் நம்ம அதிமுகவுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அது அதிமுக தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்காண்டி சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி கள நிலவரம் அப்படி கிடையாது. இன்றைக்கி திராவிட முன்னேற்றங்கள் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது. தனிப்பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றும் என்கிற நம்பிக்கை எங்கள் கூட்டணிக்கு இருக்குது. அதாவது கடந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் வந்து அவங்க நிறைவேற்றிய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள், இந்த குறிப்பாக சமுதாய மேம்பாட்டுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள், மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் விடியல் பயணமாக இருக்கட்டும், இல்லை மாணவிகளுடைய அவங்களுடைய உயர்கல்விக்காண்டி புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காண்டி வேண்டிய திட்டங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி பெற, தொழில் வளர்ச்சி பெற, இங்கே வேலைவாய்ப்புகள் உருவாகிட அன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்க 1000க்கு மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டது மற்றதும் கிடையாது. அதில் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு அது தொழிற்சாலைகள் இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த வேலைகளை முழுமையடைந்து இன்றைக்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குற சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறாங்க. அது நான் மட்டும் சொல்லலாம், ஒன்றிய அரசை சார்ந்த EPFO, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் என்ற அந்த ஸ்தாபனம் அவங்ககிட்ட இருக்கிற டேட்டா படி பார்த்தாலே கிட்டத்தட்ட 29 புதிய வேலை வாய்ப்புகளை கடந்த 4.5 வருடங்களில் உருவாக்கியிருக்காங்க இந்த தமிழக அரசு. இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் என்ன ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதிமுக தலைவர் சொல்கிறாருன்னா அது அந்த இயக்க தோழர்கள் அந்த கூட்டணியை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் சொல்கிறது. ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையுடன் இந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றியை அடையும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற இடம், பொதுக்கூட்டம் நடத்த முடிஞ்ச இடம் எல்லா இடத்துலையும் உயிரிழப்பு தொடர்ந்து ஏற்பட்டு வருது. அது நீங்கள் சகோதரர் விஜயோடைய கூட்டங்களில் உயிரிழப்புகள் நடக்குதுங்கிறது. ஆனால் அது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு துயர சம்பவம் தான் பார்க்குறேன் நான். அந்த மரணம் அடைகிறது அந்த இயக்க தோழர்கள் மட்டும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர், நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் ஒருத்தர் இறந்தாருன்னா அந்த குடும்பமே போகுது, அந்த குடும்பமுடைய எதிர்காலமே வீணாக போகுது. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு துரதிருஷ்டம், அதை அரசியலாக்க வேண்டாம்னு பார்க்குறேன் நான். பொதுவாக இது போன்ற கூட்டங்கள் நடத்தும் போது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். கூட்டம் நடத்துகிறவங்க மாத்திரம் கிடையாது, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிற அந்த தொண்டர்களும் சரி, என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, இப்போ அரசாங்கமும் சரி, காவல்துறை சரி, சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டால் இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இதை பற்றி சொல்லும்போது என்னென்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். எல்லாரும் நீங்கள் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஜன நெரிசல் இருக்கிற இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துகிற அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களும் சரி, அதில் கலந்துக்கிற நீங்கள் மக்களும் சரி, அவங்க எல்லாருமே பொறுப்புணர்வுடன் நடந்துக்கிட்டானா இது போன்ற உயிரிழப்புகள் நம்ம தவிர்க்கலாம். அதாவது எண்ணிக்கை உயருமா அல்லது அதே நிலைமை நீடிக்குமா? கடந்த முறை மறுமலர்ச்சி திமுக கிட்டத்தட்ட 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதியில் என்பது இயக்க தலைவர் வைகோ அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதற்குன்னு குழு அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் அந்த குழுவில் இருக்கிறாங்கன்னு. கட்சியுடைய உயர்மட்ட அதில் தலைவர்களாக அதில் இருக்கிறாங்க. அவங்க தலைவரோடு கலந்துட்டு நாளைக்கு தான் அந்த 23ஆம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எத்தனை தொகுதிகள், அவங்க எத்தனை தொகுதிகள் கொடுக்கறதுக்கு அவங்க முன் வர்றாங்க, எந்தெந்த தொகுதியில் நாங்கள் கேட்குறோங்கிறது விவரங்கள் அவங்க பேசி முடிச்ச பிறகு சொல்ல முடியும். நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. என்னுடைய அதுக்குன்றான எனக்கு இது கிடையாது. எனக்கு சார், இப்போ மதிமுக ஏற்கனவே பழைய சின்னத்தில் ஒவ்வொரு சின்னம் கிடைக்கும்னா குறிப்பிட்ட தொகுதியில் நிற்கணும், குறிப்பிட்ட வாக்கு தேவை சார். தனிச்சின்னத்தில் நிற்பீங்களா இல்லை கூட்டணி கட்சியினுடைய உதயசூரியன் சின்னத்திலே நிற்பீங்களான்னு? அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஒரு இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் 8 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அந்த ஒரு நிலைப்பாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்கத்தோழர், மறுமலர்ச்சி இயக்கத்தோழர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய இயக்கங்கள் இன்றைக்கி பல இயக்கங்கள் இன்றைக்கி புதுசாக கூட்டணிக்கு சேர்ந்துருக்கிறாங்க. அதில் கூட்டணி தலைமைக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. இப்படி ஒரு நெருக்கடியான சூழலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய விருப்பம் சரி, அதே நேரத்தில் கூட்டணி தலைமைக்கு அவங்க என்ன இது எல்லாரையும் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அதனால் என்னென்னா, எங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய இயக்க தலைவர், இயக்க தந்தை தலைவர் வைகோவும் சரி, கூட்டணி தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசைகள் இருக்குது. எல்லா இயக்கங்களுக்கும், நீங்கள் காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்களோட விருப்பங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. சில பேர் டபுள் டிஜிட் சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் விதவிதமான சில கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இறுதியில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேசி சுமூகமாக தீர்க்கப்படுங்கிற நம்பிக்கை இருக்குது. மலை சந்தியா போயிட்டாங்க, அதுக்காக அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.